வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கலுக்கு என்ன வாங்கிட்டு வரோம் அப்படின்றத பார்க்கலாம். நாங்கள் கித்கானலிலேருந்து சந்தாபுரம் ஆட்டோவில் போயிட்டுருந்தோம். நானும் என் பொண்ணும் தான் ஸ்கூல்லேருந்து வந்து பின்னாடி போனோம். போயிட்டு மண் சட்டி மட்டும்தான் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். என் பொண்ணு வீடியோவே எடுக்கலை, ரோடை மட்டும் வீடியோ எடுத்துருக்குது பாருங்கள். அந்த மண் சட்டி அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ எடுக்கலை, எடுத்துருந்ததானே போடுறதுக்கு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு ஒரு சில பல வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாணி தெளித்து எனக்கு வந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு முடித்து தூங்குறதுக்குள்ளேயே நைட்டு 12 மணி. அதுக்கப்புறமா தாங்க எந்திரிச்சு மறுநாள் காலையில் குளித்து முழிச்சிட்டு பாருங்கள், அடுப்பு வீட்டு முன்னாடியே பொங்கல் வைக்கலான்ட்டு போன வருஷம் இந்த வருஷம் இது 2வது வருஷம் நாங்கள் பொங்கல் வைக்கிறோம். இந்த மாதிரி வெளியே போன வருஷம் பெரிய பானையாக வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பொங்கறதுக்கே லேட் ஆகிடுச்சு. பால் ஊற்றுறது, தண்ணி ஊற்றுறது, ஐயோ பொங்கலையேன்ட்டு ஃபீல் பண்ணுறது பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வாட்டி சின்னசாக ஒரு சட்டி வாங்கிட்டு வந்தேன். அதில் பால் 1/2 லிட்டர் தான் ஊற்றுனேன். இன்னும் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருந்தா கொஞ்சம் நல்லா பொங்கி சீக்கிரமாக வந்திருக்கும். பொங்கலையேன்னு சொல்லிட்டு இந்த வருஷமும் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு கடைசியாக பொங்கிருச்சு. பொங்கல் சொல்லியாச்சு. உங்களுக்கும் ரிலேட்டட் பொங்கல் விஷஸ். இந்த வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா என் பையன் எடிட் பண்ணி கொடுக்கல எனக்கு. அவன் +2 படிக்கிறதுனால எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். எனக்கு மாதிரி நானே எடிட் பண்ணி நானே வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேங்க. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், கற்பூரம் வச்சு ஒரு வழியாக அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். 2 டைம் ட்ரை பண்ணேன். காற்று செம்ம காற்று. ஆனால் கிளைமேட் நல்லா இருக்குது பாருங்கள், அப்படியே ஆறி போகுது. அப்புறமா ஒரு வழியாக கற்பூரம் பற்றிக்குச்சு. நல்லபடியாக அடுப்பு பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சாச்சு. பால், நானும் என் பையன் என் பொண்ணு 3 பேர் தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் பூ வியாபாரத்துக்கு போயிடுவாங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு. எப்பயுமே நாங்கள் 3 பேர் தான் செலிப்ரேட் பண்ணுறது. அப்புறம் நீங்கள் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க என்னன்றது சொல்லுங்கள். பாருங்கள், பொங்கல் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பொங்கிருமா அப்படின்ட்டு. என் பொண்ணு சீக்கிரமாக பொங்கிரு அப்படின்னு சொல்லுது. பாருங்கள், வரப்போகுது இன்னும் 2 செகண்டு தான். அதுக்குள்ளேயும் பொங்கல் பொங்கி வெளியே வர்ற வரைக்கும் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. அது பொங்கி வந்துருச்சுன்னா தான் ஒரு சமாதானம். ஏன்னா இத்தனை நாள் நம்ம குக்கரில் பொங்க வச்சிட்ருந்தோம், இப்போ தான் அடுப்பில் பொங்க வச்சிட்ருக்குறோம். அப்போ அந்த காலத்தில் அடுப்பில் சமைச்சவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்ட்டு இப்போ தான் புரியுது நம்மளுக்கு. ஆனால் அடுப்பில் செய்கிறது தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு வழியாக பொங்கல் நல்லா பொங்கி வந்துருச்சு. சூப்பராக. எந்த சைடு பொங்கி வரணும் என்னன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியலைங்க. அது பாட்டுக்கு அது பொங்கிட்டு இருக்குது பாருங்கள். பொங்கி போய் அடுப்பு அமுத்து பார்த்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஒரு வழியாக அரிசி ஊற வச்சது எடுத்து போட்டோம். நல்லபடியாக பொங்கல் செலப்ரேஷன் பண்ணியாச்சு சந்தோஷமாக. வெளியே வைக்கிறதுனால போன வாட்டி பெரிய பானை வச்சிட்டோம், இந்த வாட்டி குட்டி பானை வச்சோம். பால் கம்மியாக ஊற்றிட்டேன். அடுத்த வாட்டி 2மே கரெக்ட் பண்ணி நல்லபடியாக செய்ய போகிறேன். சரிங்களா? நீங்கள் எல்லாம் எப்படி பொங்கல் வச்சிங்க? உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்களா என்னன்று சொல்லுங்கள். எங்களுக்கு யாருமே இல்லைங்க, நாங்கள் மட்டும்தான். என் பையன் பயங்கரமாக சவுண்டு கொடுத்துன்னுக்கான், இதெல்லாம் சொல்லாத அப்படின்ட்டு. அப்புறமா ஏலக்காய் நல்லா இடித்து போட்டாச்சு. அப்புறமா நெய் ஊற்றி முந்திரி திராட்சை எல்லாம் நாங்கள் போடலைங்க. வெறுமனே பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சு அரிசி போட்ட பின்னாடி ஒரு 2 ஏலக்காய் இடித்து போட்டாச்சு. அவ்வளோதான். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பொங்கல். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அடுப்பில் செஞ்சதுக்கும் அதுக்குமே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. குக்கரில் செய்கிறதெல்லாம் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் சந்தேகம்தான். அடுப்பு தான். மண்பானை தாங்க. அந்த சட்டியில் செய்கிறதே ஒரு நல்லா இருக்குது ஹெல்த்துக்கு. செய்யணும். இதை வச்சு குழம்பு அதெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டைமு போயிட்டு வர வீடியோஸ் எல்லாம் அடுத்த வருஷத்துக்கு நல்லா வீடியோ கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்குறேன். பாருங்கள், குக்கரில் தான் என் பொண்ணு அவரைக்காய் கடலக்காய் அப்புறமா இந்த
ஸ்வீட் கிழங்கு அது வந்து வேக வச்சு படையல் போட்டாச்சு. இவ்வளோதாங்க நாங்கள் படிக்கிறது. சூரியனுக்கு தான் படிக்கிறோம். வீட்டில் வந்து உள்ளெல்லாம் ஆல்ரெடி சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு உள்ளார வந்து சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வெளியே வந்து பொங்கல் வச்சு பருங்க அவரக்காய் கடலக்காயெல்லாம் வச்சு படிச்சுட்டு சூரியனையும் எடுத்து கையெடுத்து கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா அவ்வளோதாங்க. ஆஸ் யூஷுவல் படுத்து நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு நைட்டு சாய்பாபாவுக்கு வீட்டில் எல்லாம் வந்து பூஜை பண்ணிவிட்டு, வியாழக்கிழமை இல்லையா, அதனால் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா சாயந்தரமாக வந்து என்னுடைய பிறந்த நாளுங்க அன்றைக்கி. என் பையன் விடவே இல்லை, கோயிலுக்கு போயே ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ணி கூப்பிட்டு போயாச்சு. சிவன் கோயிலுக்கும் போயிட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சிங்க. கோயிலெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்க சொன்னால் பக்கத்துலேயே லோக்கலில் இருக்கிற கோயில் தாங்க. அங்கே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான், ஐயர் எதுவும் சொல்ல மாட்டாங்க வீடியோ எடுத்தால். ஒரு சில கோயிலெல்லாம் வந்து வீடியோ எடுக்கவே விட மாட்டாங்க, திட்டுறாங்க. இங்கே வந்து நாங்கள் கேட்டுட்டு தான் வீடியோ எடுத்தோமே. அதனால் பக்கத்துலேயே வந்து ஆஞ்சநேயர் கோயில். அவனுக்கு வந்து என் பையனுக்கு வந்து ஆஞ்சநேயர்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க, பாய்.